இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை ஹன்சிகா மோத்வானி அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவில் எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் ஹன்சிகா மோத்வானி. பிறந்த தேதி 9/8/1991. உயரம் 165 சென்டிமீட்டர். பிறந்த இடம் மும்பை. ஸ்கூல் போர்டர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். காலேஜ் இன்டர்நேஷ்னல் கரிக்குலம் ஸ்கூல். ஹன்சிகா மோத்வானி டெலிவிஷனில் தான் ஆக்டிங்கில் தான் இவங்க ஃபேமஸ் ஆனாங்க. ஷக்கலக்க பூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீரியலில் தான் இவங்க ஃபேமஸ் ஆனது. குழந்தைங்க கையில் வந்து மந்திர பென்சிலும் கதைகளும் வச்சு இந்த சீரியல் வந்து நல்லா பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கு. இவங்களோட 2வது டெலிவிஷன் சீரியல் வந்து டெஸ் பை நிக்லா ஹோஹன் சந்த். இந்த டெலிவிஷன் வந்து அதிகமாகவே விருது பெற்றிருக்குன்னு கூட சொல்லலாம். இவங்க அதுக்கப்புறம் தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அல்லு அர்ஜுன் சார் கூட நடிச்சிருக்காங்க. அந்த படமும் பெரிய அளவு ஹிட்டு கொடுத்துருக்கு. இவங்க தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் இது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில் இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தமிழில் முதல் படம் அப்படின்னா அது மாப்பிள்ளை. தனுஷ் சார் கூட மனிஷா கொய்ரா அந்த மேம் கூட நடிச்சிருப்பாங்க. மனிஷா அவங்களுக்கு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் வந்து. இந்த படம் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்காம இருந்தாலுமே அதில் இவங்க தான் ரொம்ப பிரபலமாக இருக்காங்க கூட சொல்லலாம். அவங்களோட 2வது மூவி தான் எங்கேயும் காதல். ஜெயம் ரவி சார் கூட நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து இவங்களும் அழகாக இருப்பாங்க. அந்த சாங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இவங்களோட நடிப்பு மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி சார் கூட நடிப்பாக இருக்கட்டும், அந்த படத்தில் வர டான்ஸு எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்க நம்ம தளபதி சார் கூட வேலாயுதம் மூவி பண்ணியிருப்பாங்க. அதில் இவங்க கிராமத்து பொண்ணாகவே நடிச்சிருப்பாங்க. அந்த பாவாடை தாவணி கட்டி அழகாக பார்க்குறதுக்கே ஒரு பொண்ணு லட்சணமாக இருக்கிற மாதிரி அழகாக இருப்பாங்க. அதில் விஜய் சாரோட வந்து அந்த குறும்புத்தனமாக இருக்கட்டும், இவங்களோட குறும்புத்தனம் 2மே சேர்ந்து பெரிய அளவுக்கு ஹிட்டு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் இவங்க உதயநிதி சார் கூட ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த மூவியில் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பயங்கரமான காமெடி படம் கூட சொல்லலாம். சந்தானா சாரோட காமெடி சென்ஸாக இருக்கட்டும், ஹன்சிகா அவங்களோட ரியாக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பயங்கரமாக இருக்கும் இந்த மூவி. இவங்க அதுக்கப்புறம் தான் சேட்டு அந்த மூவியில் வந்து நடிச்சிருப்பாங்க. இதில் ஆர்யா சாருக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இதில் அஞ்சலி மேம், பிரேம்ஜி சார், அமரன் இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அதில் பிரேம்ஜி சார்னாவே ஒரு காமெடி இருக்க தான் செய்யும். அது மாதிரி தான் இந்த படத்துலேயும் பயங்கரமாக காமெடி இருக்கும். நல்ல ஒரு கதாபாத்திரமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறம் தான் இவங்க வந்து சித்தார்த் சார் கூட வந்து தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்ற மூவியில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து நிறைய ப்ரொப்போசல் அவங்களுக்கு வந்திருக்கும். அவங்க வேலை பார்க்குற இடத்துல எல்லாமே சந்தானம் சாருக்கு தங்கச்சியாக கூட இருந்திருப்பாங்க. கடைசியில் தான் தெரியும் இவங்க சந்தானம் சாருக்கு தங்கச்சி அப்படின்னு. நல்ல காமெடியான மூவின்னு கூட சொல்லலாம். இவங்க அதுக்கப்புறம் தான் சிங்கம் 2 மூவியில் வந்து சூர்யா சார், அனுஷ்கா மேம் கூட நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு ஸ்கூல் பொண்ணாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இவங்கள ஒரு ஹீரோயினாக பார்த்துட்டு சடனாக ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்கூல் பொண்ணா அழகாக யூனிஃபார்ம் போட்டு அழகாக இருக்கும்போது இன்னும் இவங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமாகிட்டே இருந்துன்னு சொல்லலாம். இவங்க அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் சார் கூட வந்து மான் கராத்தே மூவியில் நடிச்சிருப்பாங்க. இதில் ஒரு கற்பனை காட்சி தான், ஃபுல்லாமே கற்பனை காட்சியாக இருந்தாலுமே சிவகார்த்திகேயன் சாருக்கு இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. மான் கராத்தே சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் இவங்க சுந்தர் சி சார் இயக்கத்தில் வந்து அரண்மனை படம் நடிச்சிருப்பாங்க. இதில் பேய் வேஷத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே பேய்னாவே பயமாக இருக்கும். அது ஒரு அழகான பேய்னா நம்ம சும்மாவாக இருப்போம். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு த்ரில்லிங்கான்னு கூட சொல்லலாம். எல்லாமே பயங்கரமாக ஹிட் கொடுத்த மூவின்னு கூட சொல்லலாம். இவங்க மறுபடியும் சுந்தர் சி சார் கூட வந்து ஆம்பளை மூவியில் வந்து நடிச்சிருப்பாங்க. விஷால் சார் தான் ஹீரோவாக இருப்பாங்க. இந்த படத்தை விட ஹிப்ஹாப் தமிழா சாரோட சாங்கு தான் பயங்கரமான ஹிட்டாக இருக்கும். ஹிப்ஹாப் தமிழா சார்னாவே ஒரு டான்ஸோடு சேர்ந்து பயங்கரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மூவியில் வந்து அவர் தான் பாடியிருக்காரு. இன்னும் இந்த மூவி ஹிட்டு கொடுத்தது கூட சொல்லலாம். இவங்க ஜெயம் ரவி சார் கூட வந்து ரோமியோ ஜூலியட் மூவி பண்ணியிருப்பாங்க. இதில் இவங்களோட கேரக்டர் வந்து பணம் தான் எல்லாமே, பணத்தை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது ஜெயம் ரவி சார் வந்து இவங்க எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுவாங்க. அதில் வர பாட்டாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதோட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். இப்படி யாராவது நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்கண்ணா அப்படின்னு நிறைய பொண்ணுங்க ஏங்கிக்கிட்டு தருணம் கூட இருக்குது. சிம்பு சார் கூட வந்து இவங்க வாழுப்படம் என்ற மூவி நடிச்சிருக்காங்க. இதுவும் நல்ல வரவேற்பு பெற்றது. நம்ம தளபதி சார் கூட செகண்ட் டைமாக புலி என்ற படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. இதில் ஒரு இளவரசியாக அழகாக இருப்பாங்க. ஒரு காட்டோட இளவரசி அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் தான் பிடிக்கும். உதயநிதி சார் கூட வந்து மனிதன் என்ற படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு நீதிமன்றத்தை வச்சு தான் இருக்கும். இந்த படத்தில் சாங்குமே பெரிய அளவு ரீச் கொடுத்துருக்கு. மறுபடியும் இவங்க அரண்மனை 2ல் வந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு யதார்த்தமான பொண்ணாக ஒரு அழகான ஸ்டோரியாக வந்து இருக்கும். 2017 பிரபுதேவா சார் கூட வந்து குலேபா பஹாலி என்ற மூவியில் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த பாட்டோட சாங்காக இருக்கட்டும், பிரபுதேவா சாரோட டான்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே சூப்பராக இருக்கும்.
2019 அதர்வா சார் கூட வந்து நூர் என்ற படம் வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆகிருக்கு. பிஸ்னஸ் மேனை வந்து இவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்கள பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.